வணக்கம், பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டோட வால் ப்ளஸ் ஃப்ளோரு. இதுக்கு வந்து ரெட் ஆக்சைடு, எல்லோ ஆக்சைடு, க்ரீன் ஆக்சைடுங்கிற ஆக்சைடை வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங் வந்திருக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இமேஜஸ் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சரவணபாபு அப்படிங்கிறவர் இதை பண்ணியிருக்காரு. இவர் வால்ஸுக்கும் இந்த கலரிங் பண்ணுறாரு, அதே மாதிரி ஃப்ளோரிங்க்கும் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ டைல்ஸ் ஒட்டுறதை விட இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஜாயிண்ட் எதுவுமே இல்லாமல் அப்படி ப்ளைனாக அழகாக ஒரு லுக் வைஸும் நல்லா கிடைக்கிது. ஸோ இதை ஏன் நம்ம வந்து பில்டிங்கில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அவரோட வேலையை வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அவருடைய கான்டாக்ட் நம்பரும் நான் கீழே இப்போ கொடுத்துருக்குறேன். இந்த வேலை யாருக்காவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மேபி இவரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட வீட்டை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து சிட் அவுட்டு பண்ணியிருக்காரு. அந்த சிட் அவுட்டுக்கும் அதே மாதிரி ரெட் ஆக்சைடு வச்சு பண்ணியிருக்காரு. இது வந்து க்ரீன் ஆக்சைடு வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது. ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கே பண்ண தேவையில்லை. இதே மாதிரி வாலுக்கு எல்லாத்துக்கும் கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்குக்கும் அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ டாய்லெட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸோட ஜாயிண்ட்டே இல்லாமல் ஒரே கலரிங் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்டில் வர லீக்கேஜ் எல்லாம் கூட வராது. ஸோ அது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இந்த மெத்தடில் இருக்குது. ஆனால் இது வந்து வேலை மெனக்கெட்டு ரிஸ்க் எடுத்து இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற வால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தடுத்த ஸ்லைடு பாருங்களேன். அவங்க வந்து ரெட் ஆக்சைடை வச்சு தேய்ச்சி அந்த பாலை ஊற்றி அதுக்கப்புறம் குருமால் போட்டு தேய்ச்சி நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். யாருக்காவது இந்த மாதிரி பண்ணணும்னு எண்ணம் இருக்கிறவங்க இவரோட நம்பரை நீங்கள் கீழே வீடியோவில் கொடுத்துருக்குற இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு சரவணபாபு அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி பாருங்கள். இவங்க வந்து வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் மிஷின் வச்சு பாலிஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாலிஷ் எல்லாம் ஓட்டி அதில் வேக்ஸ் எல்லாம் போட்டு தேய்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டைல்ஸ் ஃபினிஷிங்க்கு வருது. சிமெண்ட்டு தளமே வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களோட கான்செப்ட் உண்மையான எனக்கு பிடிச்சி போனதுனால தான் நான் இதை வீடியோவாக பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அவங்ககிட்டருந்து வீடியோஸும் ஃபோட்டோஸும் வாங்கி இப்போ நான் நம்மளோட சேனலில் இது பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அவங்கள பயன்படுத்துங்க. இது வந்து ஃப்ளோரிங் வந்து பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்குள்ளேயும் வந்து இவங்க வால்ஸுக்கு எல்லாத்துக்குமே எல்லோ ஆக்சைடு வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸி ஃபினிஷிங் கிடைக்கிது, பக்காவாக இருக்குது. பார்க்குறக்கே அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது அந்த ரூமில் சைடில் 4 சைடு செவத்தில் ஸ்கர்ட்டிங்க்கும் கீழே பார்டர் வர்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.